அதனால சிறுபான்மை மக்களினுடைய வாக்கு வங்கி சிதறடிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்கு இவர் வந்து அந்த அந்த வாக்கு வங்கி பிரிக்கிற வேலையைத்தான் இந்த தேர்தலில் செய்ய போகிறார் என்கிற அச்சம் இருக்கிறது. அதனால சிறுபான்மை மக்கள் வந்து விஜய் விஷயத்திலே மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். இந்த பசப்பு வார்த்தைகளை நம்பி சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் சிதறடிக்கப்பட்டால், திமுக தோற்கடிக்கப்பட்டால், திமுக அல்லாத எந்த கட்சி வந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்கு பாஜக தான் ரிமோட் கண்ட்ரோல் ஆளப்போகுது. எடப்பாடி பழனிசாமி என்பது அவருக்கு முதுகெலும்பு கிடையாது. அவர் வந்து இது மாதிரி தான் தரையில ஊர்ந்து திரிகிற ஒரு ஒரு உயிரினம் போலதான். அவர் தவழ்ந்துதான் அவர் பதவி பெற்றார், தவழ்ந்துதான் அவர் அரசியல் செய்கிறார். அதனால அவர்களை பொறுத்தவரையில ரொம்ப எளிது. அமித்ஷா வந்து தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று ஆசைப்பட்டால் மிக மிக எளிதான ஒரு வாய்ப்பு எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி தான். யார் ஆட்சிக்கு வந்தால் வேற யாரும் ஆட்சிக்கு வருவதற்கு இணையான அரசியல் கட்சி யாருமே வைத்திருக்கல. எல்லாருமே சிற்றரசர்கள் தான், ஒருவர் கூட பேரரசர் கிடையாது. நீங்க வந்து விஜய்லாம் ஒரு வாக்கு வங்கி பிரிக்க முடியும், 10% அந்த அந்த அச்சம் திமுகவுக்கும் இருக்கிறது அப்படிதானே? ஆமா, வாக்கு சதவீதத்தை பிரிக்கிறவர்களை பார்த்து அச்சப்படாமல் இருந்தால் அஞ்சுவது அஞ்சாமை பேதமைன்னு சொல்லுவாங்கல்ல. நல்லவன் போறதுன்னா பயந்தாகணும். ஒண்ணு கம்பு நம்ம கையில கட்ட இருக்கணும் அடிக்கிறதுக்கு, இல்ல அந்த பாம்பு பிடிக்கிறவனா நம்மளே இருக்கணும், மூலிகையை வச்சு ஏதாவது வேற காட்டி பிடிக்கணும். அதுக்காக ஒரு பாம்பு தானே, நான் மனுஷன் 6 அறிவு உள்ளவன், பாம்புக்கு என்ன 6 அறிவா இருக்கு அப்படி நம்ம வந்து பதட்டம் இல்லாம இருக்க முடியாது இல்லையா? இல்ல, திமுகவை டார்கெட் பண்ணி தான் விஜய் அடிக்கிறாரு. ஏன்னா 2 நாட்களுக்கு முன்பாக நெல்லையில கிறிஸ்துமஸ் விழால முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகிறார். அவருக்கு ஆதரவாக கிறிஸ்துவர்கள் எல்லா மதத்தினரும் அந்த விழால இருக்கிறாங்க. எல்லா மதத்தை சார்ந்த நபர்களும் ஸ்டாலினை புகழ்ந்து பேசுறாங்க. திமுக சிறுபான்மைகளுக்கு ஆதரவாக இருக்கிறது, நாங்கள் நிற்போம்னு அவங்க சொல்றது மூலமா அடுத்த 2 நாட்கள்ல நானும் ஒரு விழா நடத்துறேன், கிறிஸ்துமஸ் விழா நடத்துறேன், எனக்கும் ஆதரவாக ஆட்கள் இருக்கிறாங்கன்னு விஜய் காட்டுறாருல. ஆமா, திமுக எதை செய்தாலும் அதற்கு ரியாக்ஷன் மாதிரி அவர்கள் எதை செய்தாலும் சுவற்றில் அடித்த பந்து போல அடுத்த நாள் அதையே காப்பி அடிச்சு அவர் செய்யறாரு. அவங்க மாநாடு நடத்தினா இவர மாநாடு மாதிரி ஒரு கூட்டத்தை உருவாக்கி 7 மணி நேர தாமதமா வந்து 42 பேரை கொள்றதுக்கு அவர் காரணமா இருந்தார் இல்லையா? அது மாதிரியே ஒரு விபத்து நடந்தாலும் சரி, விபரீதம் நடந்தாலும் சரி, திமுகவுக்கு வந்து நம்ம திமுகவை ஒழித்து கட்ட வேண்டும் என்கிற பாஜகவினுடைய கனவை பழிக்க வைப்பதற்காக விஜய் படாத பாடுபடுறார். அதான் அவருடைய நடவடிக்கையின் மூலமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதாவது கோடாரி காம்பு வந்து எதால் செய்யப்பட்டது? எந்த மரத்தை வெட்டுகிறதோ அந்த மரத்தாலே தான் அந்த கோடாரி காம்பு செய்யப்பட்டிருக்கிறது. உடனே வெட்டப்படுகிற மரம் வந்து அது நம்முடைய இனத்தை சேர்ந்தது கோடாரி காம்பு என்று கருவப்பட்டா மரம் வீழ்வது உறுதி. விஜயும் ஒரு மைனாரிட்டி தான், அதனால வந்து நம்ம வந்து மைனாரிட்டியா இருக்கக்கூடிய விஜய்க்கு ஒரு முறை ஓட்டு போடுவோம்னு யாராவது ஏமாந்தான்னா அது மைனாரிட்டிகளுக்கு எதிரான ஓட்டு தானே அது. அதனால விஜய் ஒரு கோடாரி காம்புன்னு தான் நான் சொல்ல விரும்புறேன். அதனால நம்மால் தான் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. நீங்க வந்து தங்க ஊசியா இருந்தாலும் கண்ணுல குத்திக்கிற முடியாது.